ஸோ கைஸ் ஃபைனலி நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் ட்ரிபிள் எச் நடுவில் வந்து பேக் ஸ்டேஜில் அப்படி என்ன தான் வந்து நடந்திருக்கு, எதுக்காக வந்து நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து இன்னும் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணலை. இந்த 2026 ஃபர்ஸ்ட் மந்தே பார்த்தா முடிய போகுது. ஆனால் இன்னும் வந்து நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணலை. மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வந்து நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய பேக் ஸ்டேஜ் ஹீட்டட் ஃபைட் பண்ண நடந்திருக்கு பிட்வீன் நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் ட்ரிபிள் எச். பேக் ஸ்டேஜில் பார்த்தா நிறைய பாலிடிக்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு, நிறைய விஷயம்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப 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 பார்த்தா இம்பார்ட்டண்டா வந்து இருக்க போகுது. அண்ட் நீங்க வந்து ரோமன் ரெய்ன்ஸோட ஃபேனா வந்து இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்னுமே பார்த்தா இம்பார்ட்டண்டா வந்து இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்ட்ரைட்டா அப்டேட்டுக்கே வந்து வருவோம். ஸோ ஸ்லைட்ஸ் ரெஸ்லிங் பார்த்தா கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ரோமன் ரெய்ன்ஸ்க்கான சம்மர் ஸ்லாம்ல வந்து மேட்ச் வந்து பார்த்தோம்ல, ரோமன் ரெய்ன்ஸ் வந்து டாக் டீம் மேட்ச்ல வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போலேருந்தே பார்த்தா நம்ம ரோமன் ரெய்ன்ஸ்க்கு வந்து ரிப்ளேஸ் பண்ண அந்த புக்கிங்லாம் வந்து பிடிக்கல. சம்மர் ஸ்லாம் மாதிரி பார்த்தா ஒரு பெரிய ஈவெண்ட்ல வந்து என்ன வந்து டாக் டீம் மேட்ச்ல வந்து போட்டிருக்கீங்கன்னு வந்து நம்ம ரோமன் ரெய்ன்ஸ்க்கு வந்து அப்பயே வந்து பிடிக்கல. அண்ட் நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் பார்த்தா நம்ம ட்ரிபிள் எச் கிட்ட வந்து பேசாம ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம ராக், நிக்கான் அண்ட் ஹாரி மேனுவல் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஸோ என்னோட புக்கிங்ல வந்து ரொம்ப வந்து கேவலமா வந்து இருக்கு, நான் வந்து இதை வந்து டிஸ்லைக் வந்து பண்றேன், ஏதாச்சும் வந்து பண்ணுங்கன்னு வந்து நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து கான்டாக்ட் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் பார்த்தா ஒரு ஐடியா கூட வந்து பிச் பண்ணியிருக்காரு. நான் வந்து ரெசல்மேனியா 42ல வந்து கோடி ரோட்ஸை வந்து ஃபேஸ் பண்ணலான்னு வந்து இருக்கேன். நான் வந்து கோடி ரோட்ஸை வந்து ரெசல்மேனியா 42ல வந்து அந்த அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப்காக வந்து ஃபேஸ் பண்ணலான்னு வந்து இருக்கேன். அண்ட் அங்கே வந்து நான் வந்து அந்த மேட்சை வந்து ஜெயிக்கணும். அண்ட் இந்த ரைவல்ரி வந்து நான் தான் வந்து ஜெயிக்கணும்னு வந்து நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. பேசிக்கலி ஷார்ட்டா வந்து சொல்லணும்னா நம்ம ரோமன் ரெய்ன்ஸ்க்கு வந்து பிடிக்கல ட்ரிபிள் எச் அண்ட் WWE காரங்க வந்து இப்போ வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்டாரா வந்து காட்டுறாங்க. கோடி ரோட்ஸ் தான் வந்து WWE வந்து ரன் பண்றான்னு வந்து காட்டுறாங்க. கோடி ரோட்ஸ் தான் வந்து QB1. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து WWE வந்து பண்றாங்கல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெய்ன்ஸ்க்கு வந்து பிடிக்கல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ஒரு மேட்ச் வந்து பண்ணிடலாம், இந்த மேட்சை பண்ணி யார் தான் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடலாம்னு வந்து நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து சொல்றாரு. ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாரு ரெசல்மேனியா 42க்காக. தென் நிக்கான், ஹாரி மேனுவல் அவங்களாம் வந்து நம்ம ட்ரிபிள் எச் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ரெசல்மேனியா 42க்காக வந்து ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் வந்து பண்ணலான்னு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் எச் வந்து அதை வந்து அக்செப்ட் வந்து பண்றாரு. அண்ட் தென் அதனால தான் வந்து நம்ம வந்து சர்வைவர் சீரிஸ்ல வந்து ஒரு ஸ்டார் டவுன் வந்து பார்த்துருப்போம் பிட்வீன் நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் நம்ம கோடி ரோட்ஸ் நடுவில். அண்ட் நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து பிச் பண்ணல ரெசல்மேனியா 42ல வந்து மேட்ச் வந்து பண்ணலான்னு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து இன்னொரு விஷயம் கூட வந்து பிச் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ஃபேஸா வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஹீலா வந்து இருக்கணும்னு வந்து நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்காக வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் வந்து இருக்கும், அப்போ வந்து நான் வந்து அந்த மேட்ச் வந்து ஜெயிப்பேன். அண்ட் அந்த அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிச்சா ரொம்ப வந்து நல்லா இருக்கும்னு வந்து நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து பிச் பண்ணியிருந்தாரு TKO அண்ட் ராக் கிட்டலாம். ஸோ பேசிக்கலி ரெசல்மேனியா 42க்காக வந்து ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ஃபேஸா இருக்கணும் அண்ட் கோடி ரோட்ஸ் வந்து ஹீலா இருக்கணும்னு வந்து நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால வந்து நீங்க வந்து சர்வைவர் சீரிஸ்ல வந்து அந்த ஸ்டார் டவுன் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் ட்ரிபிள் எச்சும் அதெல்லாம் வந்து அக்செப்ட் வந்து பண்ணிட்டாரு. இந்த ஐடியா வந்து நல்லா இருக்குன்னு வந்து அவரும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து அக்செப்ட் வந்து பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் வந்து பண்றாரு. அந்த ஸ்டார் டவுன்லாம் வந்து அவர் வந்து பண்ணி விடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் எச் வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. ஸோ என்னோட டாப் ஸ்டார் வந்து ரெசல்மேனியா 42ல வந்து ஹீலா வந்து மாறணுமா, என்னோட ஃபேவரட் காய் வந்து ரெசல்மேனியா 42ல வந்து தோக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ட்ரிபிள் எச் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வந்து பண்ணி விடுறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா என்ன வந்து பண்றாருன்னா அவர் வந்து அன்டிஸ்பிளே சாம்பியனே வந்து மாத்திடுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா சடன்லி வந்து லாஸ்ட் மினிட் சேஞ்ச் வந்து பண்ணிடுறாரு. அவர் வந்து ட்ரூ மேக்கின்டையர் வந்து நியூ சாம்பியனா வந்து ஆக்கிடுறாரு. ஸோ ட்ரிபிள் எச் வந்து ரெசல்மேனியா 42ல வந்து ரோமன் வெர்சஸ் நம்ம கோடிக்கான மேட்ச் வந்து நடக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லி தான் இந்த டைட்டில் சேஞ்சே வந்து பண்ணியிருக்காரு. அப்படி அவர் வந்து டைட்டில் சேஞ்ச் வந்து பண்ணலன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ரோமன் வெர்சஸ் கோடிக்கான பார்ட் 3 வந்து பார்ப்போம்ல ரெசல்மேனியா 42ல. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம கோடி ரோட்ஸ் வந்து தோத்துருவாரு, ட்ரிபிள் எச்சோட ஃபேவரட் காய் வந்து தோத்துருவாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் எச் வந்து ட்விஸ்ட் வந்து குத்துறாரு. அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேவரட் காய் வந்து சேவ் பண்ணலான்னு சொல்லி இங்க வந்து நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து சாம்பியனா வந்து ஆக்கிறாரு. ஒரு பலியாடா பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து ட்ரீட் வந்து பண்றாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் ட்ரூ மேக்கின்டையர் வந்து நியூ சாம்பியனா வந்து ஆயிருக்காரு ரீசெண்ட் டைம்ஸ்ல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கான் TK காரங்களாம் வந்து கேட்டிருக்காங்க நம்ம ட்ரிபிள் எச் கிட்ட எதுக்காக வந்து டைட்டில் சேஞ்ச் வந்து பண்ணிருக்கீங்கன்னு. அண்ட் அங்க பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் எச் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து எல்லா சூப்பர் ஸ்டாருக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கலான்னு வந்து பாக்குறேன். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இந்த டைட்டில் சேஞ்ச் வந்து பண்ணிருக்கேன்னு வந்து நம்ம ட்ரிபிள் எச் வந்து சொல்றாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் எச் வந்து தப்பிச்சுறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம TKO காரங்க கூட வந்து நம்ம ட்ரிபிள் எச் கிட்ட வந்து எதுவுமே வந்து கேட்கல. அவர் வந்து ஒரு புது பிளான் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து விட்டுறாங்க. ஆனால் ட்ரிபிள் எச்சோட மைண்ட்ல போய் வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ட்ரிபிள் எச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து இங்கே வந்து சேவ் வந்து பண்ணலான்னு பார்க்குறாரு நம்ம கோடி ரோட்ஸை. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து இப்போ வந்து டைட்டில் வந்து தோத்துறாருன்னா அவர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி அந்த டைட்டில் பின்னாடி தான் வந்து மறுபடியும் வந்து போவார் ரெசல்மேனியா 42ல. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜெயிக்கிற கூட வந்து நிறைய சான்ஸ் வந்து இருக்கு, நியூ சாம்பியனா கூட வந்து அவர் வந்து ஆகலாம் ரெசல்மேனியா 42ல. ஆனால் இதுவே வந்து ட்ரூ மேக்கின்டையர் வந்து ஜெயிக்காம இங்கே வந்து டைட்டில் வந்து ரீடைன் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம
நம்ம கோடி ரோட்ஸ் வந்து மோஸ்ட் லைக்லி டிஃபெண்ட் வந்து பண்ணியிருக்கணும் தன்னோட டைட்டில் அகைன்ஸ்ட் நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் ரெசல்மேனியா 42ல அண்ட் அங்கே பார்த்தா மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம கோடி ரோட்ஸ் வந்து தோத்து இருக்கணும். ஸோ அது வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து நம்ம ட்ரிபிள் எச் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் பார்த்தா எக்ஸ்பெக்டடாக இருந்தார். அவர் வந்து ஸ்டேஜர் திங்ஸ் அண்ட் ராக்கான கொலாபரேஷன் வந்து நடந்ததில்ல அங்கே வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணியிருப்பாரு. ஆனால் ரோமன் ரெய்ன்ஸ் பார்த்தா அதோட புக்கிங் வந்து ரொம்ப வந்து பிடிக்கல. ஸோ அதனால தான் வந்து ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ரிட்டர்னே வந்து பண்ணல. ரோமன் ரெய்ன்ஸ் வந்து இந்த மந்த்துக்கான ஸ்டார்டிங்லேயே வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணியிருக்கணும். ஆனால் ட்ரிபிள் எச் வந்து இந்த மாதிரி பார்த்தா சம்பவம்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அதனால பார்த்தா நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ரொம்ப வந்து கோவமா இருக்கான்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து நீங்க வந்து ரோமன் ரெய்ன்ஸ் வந்து இன்னும் வந்து ரிட்டர்ன் பண்றது வந்து பார்க்கல. இல்லைன்னா அவர் வந்து மந்த்துக்கான ஸ்டார்டிங்லேயே வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணியிருப்பாரு. போன ஒரு ஆளை கூட வந்து அவர் வந்து மோஸ்ட் லைக்லி வந்திருப்பாரு. இந்த ராயல் ரம்பிள்கான பில்டப்லாம் வந்து அவர் வந்து பண்ணியிருப்பாரு. ஆனால் அது வந்து நடக்கல. ஏன்னா WWE அண்ட் ட்ரிபிள் எச்லாம் இந்த மாதிரி வந்து சம்பவம்லாம் வந்து பண்றாங்க. அண்ட் ரோமன் ரெய்ன்ஸ் வந்து அது வந்து பிடிக்கல. ஸோ அதனால பார்த்தா நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணல. ரோமன் ரெய்ன்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணுவாருன்னு வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஐடியாவும் வந்து இல்லை. மோஸ்ட் லைக்லி நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்க போகிற மண்டே நைட் ரால வந்து வரலாம். அண்ட் அங்கே பார்த்தா நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவார்னு. மேபி அந்த மண்டே நைட் ரால வந்து நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து வரலாம். இல்லைன்னா பார்த்தா நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ராயல் ரம்பிள்ல தான் வந்து ரிட்டர்னே வந்து பண்ண போறாரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப் பின்னாடி வந்து போற மாதிரி வந்து இல்லை. மேபி அவர் வந்து வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பிக்சர்ல வந்து போகலாம். அண்ட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ரெசல்மேனியா 42ல வந்து அந்த வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல வந்து இன்வால்வ் ஆகுற மாதிரி வந்து இல்லை. அவர் பார்த்தா மோஸ்ட் லைக்லி ரெசல்மேனியாக்கு முன்னாடி இல்லைனா ரெசல்மேனியாக்கு அப்புறம் தான் வந்து அந்த டைட்டில் பிக்சர்லேயே வந்து போக போறான்னு வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இதை பத்தி உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ட்ரிபிள் எச் பத்தி வந்து நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? ஸோ ட்ரிபிள் எச் வந்து இப்படி வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றது வந்து கரெக்டா தப்பா? உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நான் வந்து எல்லா கமெண்ட்ஸும் வந்து படிக்க போறேன். எல்லாருக்கும் வந்து ரிப்ளை வந்து கொடுக்க போறேன். அண்ட் மறுபடியும் வந்து சொல்லிடுறேன், இப்போதைக்கு வந்து எந்த அப்டேட்டும் இல்லை. நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து எப்போ வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போறான்னு. மோஸ்ட் லைக்லி அவர் வந்து ராயல் ரம்பிள்லேயே வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து தெரியுது. அண்ட் ட்ரிபிள் எச் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரோமன் ரெய்ன்ஸ் கூட வந்து கண்டினியூவா வந்து பண்ணியிருந்தாருன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. நம்ம மோஸ்ட் லைக்லி ரோமன் ரெய்ன்ஸ் வந்து WWE பார்த்தா அவர் வந்து லீவ் வந்து பண்ணிடுவாரு. ரெசல்மேனியா 42க்கு அப்புறம் பார்த்தா நம்ம ரோமன் ரெய்ன்ஸோட கான்ட்ராக்ட் கூட வந்து முடியுது. ட்ரிபிள் எச் வந்து என்னதான் வந்து பண்ண போறான்னு வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஐடியாவும் வந்து இல்லை. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தாகணும் இந்த கான்ட்ரவர்சியில் வந்து அடுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ என்னோட தாட்ஸ் வந்து சொல்லணும்னா நான் வந்து என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல. நம்ம கோடி ரோட்ஸ் அண்ட் நம்ம ட்ரிபிள் எச்க்கான இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து என்ன சொல்றதுன்னு வந்து தெரியல. ஓரளவுக்கு வந்து பண்ணலாம். நான் அக்செப்ட் பண்றேன். நம்ம வின்ஸ் மெக்மேன் வந்து ரோமன் ரெய்ன்ஸுக்கு வந்து புஷ் வந்து கொடுத்தாரு. ஆனால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து நம்ம வின்ஸ் மெக்மேன் வந்து புஷ் கொடுக்கல. ட்ரிபிள் எச் என்னன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து தலை மேலே வந்து தூக்கி ஆடுறாரு. பை த வே இன்னைக்கு ஈவினிங் இல்லைனா இன்னைக்கு நைட் வந்து அன்ரியல் சீசன் 2க்கான ஃபுல்லி எக்ஸ்பிளைன் வீடியோ வந்து வந்துடும். ஸோ என்னெல்லாம் வந்து நந்தன் வந்து நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து மறக்காம செக் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த அப்டேட்டை பற்றி வந்து என்ன நினைக்கிறீங்க வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க.